நடிகர் விஜயோடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய அசிங்கம். அசிங்கம் தாங்காத விஜயோடைய அப்பாவுக்கு ஏற்பட்டிருக்க பயங்கர நெஞ்சு வலி. வலிய துடிதுடிச்சு அவருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் பரிதாபம். தமிழ் சினிமாவ ஒட்டுமொத்தமா கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. நடிகரும், முதல்வருமான விஜயோடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர். இவர் ஒரு முக்கியமான இயக்குனர். இவர் தான் நம்ம மிகப்பெரிய பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரையே உருவாக்குனவரு. இப்படி தமிழ் சினிமால நெறைய இயக்குனர்கள உருவாக்கி விட்டவரு எஸ்.ஏ. சந்திரசேகர். அது மட்டும் இல்லாம நடிகர் விஜயோடைய ஆரம்பகால படங்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமே இவர்தான். அதுபோக விஜயோடைய பாதி படங்களுடைய கதைய இவர்தான் கேட்டு, அந்த கதையெல்லாம் சூஸ் பண்ணி விஜய் அன்னைக்கு தமிழ் சினிமால பெரிய ஹீரோவா வளர்த்து விட்டுருக்காரு. விஜயும் அதன் பிறகு பெரிய ஹீரோவா வளர்ந்தது மட்டும் இல்லாம, தமிழ்ல சொல்லப்போனா அவர் பண்ணாத சாதனையே இல்ல. தன்னை இவ்வளவு பெரிய ஹீரோவா வளர்த்த மக்களுக்கு நான் ரியல் ஹீரோவா மாறணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஓபன் பண்ணி, இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே யாரும் பண்ணாத ஒரு பெரிய சாதனை. கட்சி ஆரம்பிச்ச அடுத்த 3 வருஷத்திலேயே ஆட்சியை பிடிச்சு இன்னைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டத்தையே உருவாக்கி காட்டினவரு நம்ம விஜய் அவர்கள். சொல்லப்போனா படங்கள்ல மட்டுமே இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொன்ன எல்லாருமே வாயடிச்சு போற அளவுக்கு நிஜத்திலையும் காட்டி, அது மட்டும் இல்லாம ஆட்சி அமைச்ச இந்த 1 மாதத்துல தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. மக்கள் எல்லாருமே மாற்றத்துக்காக தான் தன்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு விஜய் அவர்கள் அந்த மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னதான் விஜய் அவர்கள் இப்படி மக்களுக்காக நல்லது பண்ணாலும், அவருடைய குடும்ப வாழ்க்கையில அவருடைய மனைவி, மகன், மகள் கூட கொஞ்சம் சில மன வருத்தம் காரணமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. இத சில பேரு அத தப்பா பேசுறாங்க. இது விஜய்க்கும் பயங்கர மன உளைச்சலை ஏற்படுத்தும். விஜய் நல்லா இருந்தா மட்டும்தான் மக்களை கவனிக்க முடியும், தமிழ்நாட்டை கவனிக்க முடியும். தமிழ்நாட்டு மக்கள் தன் மகன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நாம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு விஜயோடைய அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு நேரா போயிட்டு தன்னுடைய மருமகள் சங்கீதாவை லண்டன்ல பார்த்து பேசியிருக்காரு. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் மேல எந்த கோபமும் இல்ல. விஜய் தான் தங்களை விட்டு பிரிஞ்சிருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு எஸ்.ஏ. சந்திரசேகர் நேரா விஜயை பார்த்து பேசியிருக்காரு. இது மாதிரி நான் என் மருமகள்கிட்ட பேசிட்டேன். அவன் கூட சேர்ந்து வாழ ரெடியா இருக்கா. நீ தான் முரண்டு பிடிச்சிட்டு இருக்க. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு எதா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிச்சிட்டோம் அப்படின்னு நீ சங்கீதாவை ஏத்துக்கிட்டு இனிமேலாச்சும் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் நீ சரியா பார்த்துக்கோ. குடும்ப வாழ்க்கையில நாம ஜெயிச்சா மட்டும்தான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். உன்னுடைய குடும்ப வாழ்க்கை தான் உனக்கு இப்போ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்படின்னு தன் மகன் கிட்ட ஒரு அப்பாவா எஸ்.ஏ. சந்திரசேகர் பேசியிருக்காரு. ஆனா விஜய் இது எதுவுமே காது கொடுத்து கேட்கல. அது மட்டும் இல்லாம எஸ்.ஏ. சந்திரசேகர் சொன்ன எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சு பேசியிருக்காரு விஜய் அவர்கள். அதுவும் தன் கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியிலேயே எஸ்.ஏ. சந்திரசேகரை இழிவுபடுத்துற மாதிரி அவரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. அது எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு பயங்கர அசிங்கத்தை ஏற்படுத்திருக்கு. எல்லார் முன்னாடியும் ஒரு அப்பன் கூட பார்க்காம என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டான். அது மட்டும் இல்லாம என் பேச்ச மதிக்காம போயிட்டான். இதுக்கு மேல எனக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அவருடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு பயங்கர டிப்ரெஷன் இருந்த நடிகர் விஜயோடைய அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டு அவருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் துயரம் ஒட்டுமொத்த விஜய் குடும்பத்தினர்கள் தமிழ் சினிமாவையும் உச்சக்கட்ட சோகத்திலையும் கண்ணீர்லையும் மூழ்க வச்சிருக்கு.